ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம பார்க்காத ஒரு காட்சியை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போயிடணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சரை சந்திக்கிறார். இந்நாள் முதலமைச்சர் விஜய் டாக்டர் சுமன் சி ராமன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். இது ஒரு நம்ம பார்வைகளை பெறுவோம். எம்எல்ஏக்கள் பதவியேற்பு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் நேரம் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒருங்கிணைப்படணும். பட் இன் மேட்டர் ஆஃப் மினிட்ஸ் ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் சற்றேறக்குரிய இடைவெளியில் திரு விஜய், தமிழ்நாட்டு அரசின் புதிய முதலமைச்சர் விஜய் தன்னுடைய முன்னத்தியரான தன்னுடைய ப்ரீடெசஸரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை நேற்று வரைக்கும் அட்லீஸ்ட் முந்தினம் வரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக செயல்பட்ட முதலமைச்சர் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இடம்பெறுகிறது. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய அணுகுமுறையாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு புதிய முதலமைச்சர் தனக்கு முன்னாடி அந்த பொறுப்பில் இருந்தவங்களை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சந்தித்த தருணங்கள் கூட உண்டு. ஆனால் பதவியேற்ற கையோடு அடுத்த நாளே போய் சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையாகவும் ஒரு புதிய அணுகுமுறையாகவும் ஆரோக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அது ரெண்டு தரப்புலையுமே நம்ம பரஸ்பரம் அதற்கு கிரெடிட் கொடுக்கணும். இந்த அப்ரோச்சை திரு விஜய் அவர்கள் முன்னெடுக்கிறார். இதோடைய முன்னெடுப்பு அப்படிங்கிறது திரு விஜய் அவர்கள்ட்டேருந்து தான், முதலமைச்சர்கிட்ட தான் வருது அப்படிங்கிறது அளவில் அவருக்கு மிகப்பெரிய கிரெடிட் நம்ம கொடுத்தாகணும். ஏன்னால் அவருக்கு முன்பு இந்த நாற்காலியில் இருந்தவங்க அட்லீஸ்ட் உடனடியாக அதை செய்ததில்லை. ஆனால் அதை ரெசிப்ரிகேட் பண்ண திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொண்டதுனால தான் இந்த சந்திப்பு நடக்க போகிறது. திரு விஜய் வர்றார், உங்களை பார்க்க விரும்புகிறார் அப்படிங்கும்போது இல்லைங்க எனக்கு அவரை சந்திக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு அவர் தவிர்த்திருக்க முடியும். இல்லைங்க அவர் என்னை கடுமையாக விமர்சித்தார், நேற்று கூட ஸ்பீச்சில் மறைமுகமாக தாக்கினார், நான் அவரை சந்திக்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்லை நேரம் இல்லை, மற்ற பணிகள் இருக்குது அப்படின்னு இங்கிதம் கருதி சொல்லி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களால் மறுத்திருக்க முடியும். ஆனால் அவர் அதை ஆரோக்கியமாக ஏற்றுக்கொண்டு அவரும் சம்மதிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறது இரண்டு தரப்பிலையும் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்லெண்ண நடவடிக்கையாகவும் ஒரு புதிய அணுகுமுறையாகவும் நம்மால் பார்க்க முடியும். இப்படி பரஸ்பரம் எதிரெதிர் துருவங்கள் சந்தித்த சிற்சில உதாரணங்கள் சமீபத்தில் இருந்தாலும் ஒரு தேர்தல் முடிந்த கையோடு, ஏன்னா பிரச்சாரத்தில் பேசப்பட்ட விஷயங்கள், பரஸ்பரம் பேசப்பட்ட விஷயங்கள், கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட், அணுகுமுறைகள்லாம் இட் வில் பி ஃப்ரெஷ் இன் த பப்ளிக் மைண்ட் இல்லையா? அவங்களுக்கு மத்தியிலையும் கூட பேசப்பட்ட விஷயங்கள்லாம் கூட மனசில் இருக்கும். அந்த மாச்சரியங்களை எல்லாம் உடனடியாக மறந்து இன்னைக்கு எல்லோரும் தமிழ்நாட்டு நலன் கருதி ஒன்றாக ஒரு சிவில் ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில் இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். தேர்தல் முடிந்த சூட்டோடு சந்தித்த இப்படி முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் எனக்கு நினைவிலேயே இல்லை. இப்படி ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டணும் அப்படின்னா வேறு மாநிலத்தில் தான் சுட்டி காட்ட முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குஜராத் முதலமைச்சராக நரேந்திர மோடி வெல்கிறார். கடைசியாக குஜராத்தில் அவர் வெற்றி பெற்ற முறை அப்படிங்கிறது நினைவு. அப்போது அவருக்கு எதிராக அவருடைய குருநாதராகவும் இருந்து அவருக்கு எதிராக களமாடியவர் கேஷுபாய் பட்டேல். கேஷுபாய் பட்டேலை அவர் உடனடியாக நேரில் போய் சந்தித்து ஆசி பெற்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அது ஒரு ஆலிங்கனம், அது ஒரு வேற வகையான ஒரு அரசியல் யுக்தி அப்படிங்கிறதெல்லாம் கூட பார்த்தோம். இப்படி இந்த சந்திப்பை கூட நம்ம பார்த்துட முடியும். எப்படி பார்த்தாலும் கூட இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை அப்படிங்கிறத யாருமே மறுக்க மாட்டார்கள். அந்த ரெண்டு தரப்புலையுமே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணுகுமுறையும் சரி, ரெசிப்ரிகேஷனும் சரி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சந்திப்பு பற்றிய விவரங்களோடு ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தமிழ்நாட்டு அரசியலில் பார்க்காத அணுகுமுறையை நம்ம பார்க்க போகிறோம். எப்போ பார்க்க போகிறோம்? இந்த பதவியேற்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் கூட எம்எல்ஏக்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறாங்க. காலமாகலான்னு தெரிகிறது. முழுமைக்கும் திரு விஜய் அவர்கள் அமர்ந்திருக்க போறாரா, இல்லை இடைவெளி எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போறாரா? இந்த நேரம் பற்றி ஏதாவது தகவல் இருக்கா ரமேஷ்? ஒரு மணி நேரத்துல சந்திப்பு நடைபெறும் அப்படின்னு தான் தகவல் கிடைக்கப்படுது. ஏன் அப்படின்னா சட்டப்பேரவையில இப்ப வரைக்கும் ஒரு 170 to 180 எம்எல்ஏக்கள் பதவி ஏற்றுட்டாங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 எம்எல்ஏக்கள் பதவியேற்க வேண்டி இருக்கு. பதவியேற்பு நிகழ்வு அப்படிங்கிறது தொடர்ந்து பேரவையில நடந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சர் விஜயும் அனைத்து எம்எல்ஏக்களும் பதவியேற்பு முடிந்ததற்கு பிறகுதான் பேரவையில இருந்து புறப்பட்டு செல்ல இருக்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்ததுமே அவர்
திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2:30 to 3 மணி அளவில் இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. முதலாவதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார். அதற்கு பிறகாக தான் மதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோவை முதலமைச்சர் திரு விஜய் சந்திக்க போகிறார்னு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. விசிக தலைவர் திருமாவளவன் டெல்லியில் இருக்கிறதுனால நாளைய தினம் அவர் விசிக தலைவரை சந்திக்க போகிறார். அனைத்து மூத்த அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்திக்கக்கூடிய திட்டமிடல் தான் முதலமைச்சர் விஜயிடம் இருக்கு அப்படின்னு தமிழக வெற்றி கழக வட்டாரத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழக தலைவராக தேர்தலில் சந்தித்த போது திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். இந்த நிலையில அவர் முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையிலையும் மூத்த அரசியல் தலைவர் என்ற அடிப்படையிலையும் மு.க. ஸ்டாலினை அவர் சந்திக்க இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்து பெறுவதற்காக மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் விஜய் திமுக தலைவரை சந்திக்க போகிறார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் இன்னும் ஒரு 40 நிமிடம் அல்லது 1 மணி நேரத்தில் முடிவடைந்துவிடும். அதற்கு பிறகாக இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. இந்த சந்திப்பை பற்றி ஆழ்வார்பேட்டை வட்டாரங்கள், சித்தரஞ்சன் சாலை வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த ரிக்வெஸ்ட் வரும்போது அதை எதிர்பார்த்தாங்களா? திரு ஸ்டாலின் உடனடியாக இசைவு தெரிவித்தாரா? அவங்க எப்படி இதை உள்வாங்கிட்டாங்க? நீங்கள் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க? 10 மணி அளவுல முதலமைச்சர் விஜய் சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் ஆழ்வார்பேட்டையில கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதலமைச்சர் திமுக தலைவருடைய உதவியாளர் இந்த தகவலை திமுக தலைவரிடமும் கொண்டு போயிருக்கிறாரு. அப்போ திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஓகே வர சொல்லுங்க, சந்திப்பை நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நேரம் அப்படிங்கிறது 2:30 மணி அளவுல அப்படிங்கிற மாதிரி தான் நேரம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடிந்ததற்கு பிறகு அந்த சந்திப்பு இருக்கும் அப்படின்னு திமுக தலைவரிடம் சொல்லப்பட்டிருக்கு. சித்தரஞ்சன் சாலை, ஆழ்வார்பேட்டையில சித்தரஞ்சன் சாலையிலையும் முதலமைச்சர் விஜய் வரப்போகிறார் அப்படிங்கறதுனால அதற்காக அவங்களும் தயாரா இருக்கிறாங்க. சட்டப்பேரவை நிகழ்வுகள் முடிந்ததற்கு பிறகாக இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடைபெற போகுது. சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களும் பதவியேற்று இருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினும் சட்டப்பேரவையில தான் இருக்கிறார். அவரும் இந்த சந்திப்பின் போது ஆழ்வார்பேட்டை இல்லத்துல தான் இருப்பார் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த அரசியல் நகர்வு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நகர்வாக தான் பார்க்கப்படுகிறது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.